Hi friends, welcome to Girija'sUnique. Today நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து நம்ம மேக்கப் கிளாஸில் இருந்து அப்படியே டோட்டல் சேஞ்சாக நம்ம பெர்மனன்ட் மேக்கப் கிளாஸ்க்கு போயிருக்கோம். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கிளாஸ் பார்த்திங்கன்னா நெயில் எக்ஸ்டென்ஷன். ஓகேங்களா, இதில் வந்து நெயில் எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அண்ட் நெயிலை வந்து எப்படி கலர் பண்ணுறது, ஒரு டிஃப்ரெண்ட் நார்மலாக நெயில் பாலிஷ் போடாமல் ஒரு கிளிட்டர்ஸ் வச்சு எப்படி நம்ம கலர் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து வரும். அதனால தான் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணணும். அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அதுதான் மெயின். வாங்க என்ன விஷயன்றதை பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நெயில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட டெட் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். அதுக்கான ப்ராசஸ் தான் ஃபஸ்ட்டு பண்ணேன். நெயிலை நல்லா புல் பண்ணிவிட்டு இந்த டூல் வச்சு நெயிலோட டெட் ஸ்கின் இருக்கும் இந்த எட்ஜஸ்லலாம், அந்த டெட் ஸ்கின் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெட் ஸ்கின் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நெயிலை வந்து லைட்டாக ரப் பண்ணணும். ரப் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து நெயில் ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம பண்ண போகிறது வந்து ஒரு அக்ரலிக்ன்ற ஒரு பவுடர் பேஸில் இருக்கிற ஒரு அக்ரலிக் பவுடரை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறோம். இதில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெயில் எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பெர்மனண்ட் இருக்குது, இது டெம்ப்ரவரி இருக்குது, ஜெல் இருக்குது, சாஃப்ட் நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது, அப்புறம் அக்ரலிக் நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. அதில் நம்ம ஒரு டைப்பாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து அக்ரலிக் நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ். இதுக்கு உண்டான இப்போ வந்து செகண்ட் ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா, டெட் ஸ்கின் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நெயிலை வந்து லைட்டாக ஸ்க்ரப் பண்ணுங்க. ஸ்க்ரப் பண்ணும்போது நெயில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு ரஃப் பண்ணும்போது என்ன ஆகுனா, இந்த ஒரு சொரன்னு வந்து ஃபீல் ஆகும். அப்போ அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் நெயில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வைக்கிற நெயில் வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக பிடிக்கும், அந்த க்ளூவில் வந்து பிடிச்சிக்கும். ஓகேங்களா, அதுக்கு மேலே தான் நம்ம வந்து அக்ரலிக் யூஸ் பண்ணி நம்ம நெயிலை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கலர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணணும். இப்போ ஆஃப் நெயில் எடுத்திருக்கு, இதுதான் ஆஃப் நெயில். அப்புறம் அவங்க ஷேப்பை வந்து கரெக்டாக மெஷர் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து நெயில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இது கியூட்டிக்கல் ஆயில் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம நெயிலெலாம் இது பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா, டெட் ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணோம் இல்லைங்களா, அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கியூட்டிக்கல் ஆயில் வச்சு நல்லா ஒரு ஸ்மச் கொடுத்துருங்க. அப்போ அந்த நம்ம டெட் ஸ்கின் ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப ஸ்கின்னோட டச் பண்ணி பண்ணுறதுனால கியூட்டிக்கல் ஆயில் வந்து கம்பல்சரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெயில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம நெயில் வந்து ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்தெந்த நெயிலுக்கு என்னென்ன ஷேப்பில் நெயில்ஸ் வேணும்ன்ட்டு நீங்கள் அதில் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் நெயில்ஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெயில்ஸ்க்கு ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் நெயில் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அந்தந்த திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸிங்க்கு நெயிலுக்குன்னு இந்த ஆஃப் நெயில் ஃபிக்ஸிங்க்குன்ட்டு நெயில் க்ளூ இருக்குது, அந்த க்ளூ யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோம். இப்போ நல்லா அந்த டிப்பில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி நெயிலில் வச்சு நெயிலோட ஆஃபில் ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக ஒரு 2 செகண்ட் பிடிச்சிங்கன்னா அது நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். இதே டெக்னிக்கை வந்து ஃபுல் நெயிலுக்குமே யூஸ் பண்ணுங்கள். நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து டைம் கொடுங்க. அப்போ தான் வந்து அதுக்கு நல்லா ஃபிக்ஸ் ஆகும். ரொம்ப நேரம்லாம் கொடுக்கணுன்னுலாம் அவசியம் இல்லை, 2-3 மினிட்ஸில் அது அழகாக ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ ஃபுல் நெயில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நமக்கு தேவையான ஷேப், அவங்களுக்கு கிளைண்ட்டுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி அதை நீங்கள் ஷேப் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து கலர்ஸ் வந்து இதுக்கு மேலே அக்ரலிக் வந்து இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அக்ரலிக் வந்து இதில் வந்து அப்ளை பண்ண முடியும். நல்ல நெயிலை அவங்க எந்த ஷேப் எந்த லென்த்து கேட்குறாங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த ஷேப்பை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அக்ரலிக் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இவங்க வந்து நல்ல லென்த்தியான நெயில் வேணும்னு சொன்னதுனால
நான் லைட்டாக டிப்பில் மட்டும் கட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் இவங்க வந்து ஒரு பா மாதிரி வர ஷேப் தான் கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம வந்து லைட்டாக கட் பண்ணிவிட்டு ரொம்ப லென்த்தியான டிசைன் கேட்டதுனால நம்ம அப்படியே லைட்டாக ட்ரிம் பண்ணிட்டு நம்ம வந்து ஷேப் பண்ணணும். இதுக்கு வந்து ஷேப்க்கு வந்து இந்த ஸ்க்ரப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஹார்ட் ஸ்க்ரப்பர்னுவாங்க, நெயில் ஷேப்பர் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இந்த நெயில் ஷேப்பர் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி ஷேப்பர் வாங்கிட்டு நீங்கள் வந்து நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. நெயிலை ஃபுல் நெயிலும் ஷேப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து அக்ரிலிக் வந்து யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நல்லா ஷேப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு நெயில் பண்ணதுக்கப்புறமா அடுத்த நெயில், அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு உண்டான ஷேப் என்ன ஷேப்பில் இருக்கோ அதே போல் தான் எல்லா நெயிலுமே ஷேப் கரெக்டாக இருக்கணும். இல்லைன்னா பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்கும், நல்லா இருக்காது. ஷேப் மட்டும் ஈவனாக இருக்கணும், அது மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நெயிலை வந்து நல்லா பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த க்ரிப்னஸ் இருக்கும். இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்து க்ளூ சரியில்லைன்னா நெயில் வந்து பிச்சிடும். அதனால் நல்லா டைட்டாக அந்த மாதிரி தம் ஃபிங்கர் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நெயில் ஷேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ அக்ரிலிக் யூஸ் பண்ணுறோம். அக்ரிலிக் யூஸ் பண்ணுறதுக்கு மோனோஃபில் வாட்டர் இருக்கும். அந்த வாட்டரை டிப் பண்ணி தான் நீங்கள் அக்ரிலிக் பவுடரை தொட்டு இந்த மாதிரி நெயிலில் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு தின் லேயராக அப்ளை பண்ணுங்கள், அப்புறம் செகண்ட் லேயர், அப்புறம் தேர்ட் லேயர், அந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். மொத்தமாக எடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபினிஷிங் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது இல்லாமல் அக்ரிலிக் வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். நெயில் எக்ஸ்டென்ஷன் வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். அதனால் இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் கரெக்டாக பண்ணும்போது தான் உங்களுக்கு இதனோட ஃபினிஷிங் வந்து நல்ல ஒரு நீட் ஃபினிஷிங் லுக் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நெயிலை வந்து நம்ம கரெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எல்லா நெயிலுக்குமே அக்ரிலிக் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 2 செகண்ட் இப்போ ஃபஸ்ட்டு நெயில் பண்ணதுக்கப்புறம் அந்த 5 ஃபிங்கர்ஸும் நீங்கள் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இது நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ராப்பர் வச்சு நல்லா ஷேப் பண்ணணும், ஸ்மூத் பண்ணணும். அதுக்கப்புறமா ஃபைன் ஷேப்பர் இருக்குள்ளே நல்ல ஒரு ஸ்மூத் ஷேப்பர், அதை வச்சும் நீங்கள் நல்லா ஷேப் பண்ணால் தான் கண்டிப்பாக அந்த ஃபினிஷிங் லுக் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஏன்னா அக்ரிலிக் பண்ணும்போது என்ன ஆகுனா கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கும். அதை நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஷைனிங் ஸ்க்ராப்பர் வச்சு அதையும் ஷைனிங் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த அக்ரிலிக்கோட ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம நெயிலை வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஹார்ட் ஸ்க்ரப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அது கொஞ்சம் திக்காகிடும். ஒரு சிமெண்ட் எப்படி இருக்கும், சிமெண்ட்டு கட்டி போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆகிடும். அப்போ நீங்கள் வந்து ஹாட் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்புறமா ஷைனிங் ஸ்க்ரப்பர் வச்சு நீங்கள் ஷைனிங் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மூத் ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பண்ணுங்கள். இப்போ ஷைனிங் வந்து பண்ணுறோம். ஷைனிங்க்கு வந்து நல்ல சாஃப்டான ஒரு ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணி நல்லா ஷைன் பண்ணுங்கள். ஷைன் பண்ணும்போது அது எப்படி நம்ம ஃபீல் பண்ணுவீங்கன்னா அப்படியே ஸ்மூத்தாக அழகாக ஒரு ஷைனிங்காக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நெயில் வந்து நீங்கள் கொண்டு வரணும். அப்போ தான் நெயில் பாலிஷ் போட்டுட்டு நீங்கள் அடுத்து என்ன ஒர்க் பண்ணாலும் அது அழகான லுக் கொடுக்கும். இப்போ இதே டெக்னிக்கை நீங்கள் மற்ற 5 விரலுக்கும் பண்ணுங்கள். கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்க ஸ்கின் வந்து டேர் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம். அது வந்து ரொம்ப எரிச்சலை உண்டு பண்ணும். அதனால் பார்த்து பண்ணுங்கள். அவங்க ஸ்கின் வந்து ரப் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ரப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்கின்னை போய் ரப் பண்ணிடாதீங்க. அது ரொம்ப வந்து இப்போ நம்ம பண்ணுற யூஸ் பண்ணுற டெக்னிக்கே வந்து நெயில் இல்லாதவங்களுக்கு பண்ணுறது. ஓகேங்களா? நெயில் இருக்கிறவங்க அவங்க நெயில் ஆர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இவங்களுக்கு நெயிலே இல்லைன்னும் போது நெயில் ஃபிக்ஸ் பண்ணி தரோன்ற பேரில் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்கின்னை எதுவும் டேமேஜ் பண்ணிடக்கூடாது. அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஓகேங்களா?
இப்போ நல்லா ரப் பண்ணணும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் அன்ஈவன் டோன் அன்ஈவனாக இருக்கும். நம்ம மேக்கப் பற்றி பேசி அதே தான் வருது. சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மேக்கப்புக்கு டோனு ஸ்கின்னு இந்த மாதிரி பேசியே நெயில் எக்ஸ்டென்ஷனுக்கும் அதே டைலாக் எனக்கு வந்துடுது. சாரி. ஓகே, இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஷைனிங் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெயில் எக்ஸ்டென்ஷன்றது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, பெர்மனண்ட் மேக்கப்பில் ஆட் ஆகிற கிளாஸு. இந்த பெர்மனண்ட் மேக்கப்பில் என்னென்ன கிளாஸஸ் ஆட் ஆகும்னா, மைக்ரோ பிளேடிங், பெர்மனண்ட் ஐப்ரோ க்ரீமில் அது, அண்ட் வந்து லிப் கலரிங், பெர்மனண்ட் லிப் கலர், அண்ட் ஏர் எக்ஸ்டென்ஷன், அண்ட் பெர்மனண்ட் நெயில் எக்ஸ்டென்ஷன், அண்ட் ஐலாஷஸ் ஃபிக்ஸிங். இப்போது இயர்லோப் ட்ரீட்மெண்ட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பெர்மனண்ட்டான ஒரு சொல்யூஷனாக கிடைக்கும். இப்போ ஒரு தீர்வு கிடைக்குதுன்னா அதுதான் பெர்மனன்ட் சொல்கிறது. அந்த மாதிரி சில ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அதில் தான் நீங்கள் நெயில் எக்ஸ்டென்ஷன் பார்க்குறீங்க. இப்போ ஃபுல்லாக விரலுக்கு எல்லாமே நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணியாச்சு. அண்ட் வந்து ஸ்மூத்தும் பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக கியூட்டிக்கல் ஆயில் வச்சு நான் எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்க. இப்போ வந்து ஷேப் பார்த்துக்கோங்க. ஷேப் 5 விரலுமே ஈவனாக இருக்குது, அதை பாருங்கள். ஏன்னா அதுதான் ரொம்ப மெயினு. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அக்ரலிக் பண்ணது மேலே நீங்கள் வந்து இந்த கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. இது கிளிட்டர்ஸ்ன்றதோட ஷைனிங் பவுடர்னு சொல்லலாம். கிளிட்டர்ஸ்ன்றது வந்து கொஞ்சம் பார்ட்டிகல்ஸ் வந்து கொஞ்சம் குறைன்னு இருக்கும். இது அப்படி கிடையாது. இது ரொம்ப ஸ்மூத்தான ஒரு பவுடராக இருக்கும். அதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு நெயில் பாலிஷ் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த ஸ்மூத் பவுடர்ன்ற கிளிட்டர் கலரை வந்து ஒரு கோல்டன் கலரை வந்து நம்ம இவங்களுக்கு அப்ளை பண்ண போகிறோம். இன்னொரு விஷயம், நம்ம வீடியோவை வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இதை வந்து நான் நோட் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பி. நம்ம வீடியோ ஷேர் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். அது இல்லாமல் நியூவாக வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் ஆட் ஆகிட்ருக்கீங்க. அதுக்கும் என்னோட ரொம்ப மனமார்ந்த நன்றி. இதே சப்போர்ட் வந்து எனக்கு லைஃப் டைம் ஃபுல்லாக கொடுங்க. இப்போ 5 விரலுக்குமே நம்ம போட்டாச்சு. இந்த மாதிரி லைட் கலர் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ எங்கன்னா கேப் இருந்தால் அதை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பவுடர் டைப்பில் தான் இந்த மாதிரி வரும். இது வந்து நம்ம ஐஷேடோ யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஃபஸ்ட்டெல்லாம் இந்த அந்த ப்ரஷ் வச்சு தான் நம்ம வந்து இந்த அப்ளை பண்ண போகிறோம். இந்த மாதிரி நெயிலில் வச்சு ஸ்மூத்தாக அப்படியே ரப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து அழகாக அப்படியே ஒரு ஸ்மூத்தான ஒரு கோல்டன் கலர் வந்து நம்ம அப்ளை பண்ண லுக் வரும். நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும். இது வந்து கண்டிப்பாக ட்ரான்ஸ்பராக நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கோல்டன் கலர் இருக்கும். இது வந்து நம்ம கை வச்சா போயிடுமா அப்படிலாம் கிடையாது. நல்ல ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும். கை வச்சாலும் போகாது. நம்ம இதுக்கு மேலே டாப் கோட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, டிரான்ஸ்பரண்ட் கலர் வந்து இதுக்கு மேலே அப்ளை பண்ணி நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபுல் விரலுக்கும் அந்த நெயில் எங்கெங்கே நீங்கள் அக்ரலிக் பண்ணிங்களோ அது ஃபுல்லாகவே நெயில் ஃபுல்லாக நம்ம வந்து இந்த மாதிரி கோல்டன் கலர் அப்ளை பண்ணும்போது உங்களோட லுக் பாருங்கள். நம்ம நார்மலாக இருக்கிற இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ இந்த விரலில் அப்ளை பண்ணியிருக்கோம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை போல் அட்வான்ஸ் லெவல் கிளாஸஸ் வேணும்னா நீங்கள் கிரிஜாஸ் யூனிக் அகாடமியை கால் பண்ணி என்கொயரி பண்ணி உங்களோட கிளாஸ் டீட்டெயில்ஸை கேட்டுட்டு உங்களுக்கு எந்த டேட்டில் நீங்கள் அவைலபிள்ன்றதை நீங்கள் எங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கூட நீங்கள் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் ஊர்லேருந்து வர்றதுனால, லாங்லேருந்து வர்றதுனால அவங்களுக்கு ஒன்று கிளாஸும் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். இப்போ ஃபுல்லாக எல்லா 5 விரலுக்கும் அப்ளை பண்ண பிறகு அந்த லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவங்க வந்து கொஞ்சம் லென்த்தான நெயிலோட ஹைட் வந்து கொஞ்சம் பெருசாக கேட்டதுனால நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தான் நீங்கள் இந்த நெயில் ஆர்ட்டும் நெயில் எக்ஸ்டென்ஷனும் பண்ணணும். கஸ்டமைஸ்ன்றது வந்து கிளைண்ட்டுக்கிட்ட கேட்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ நீங்கள் அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணி கொடுக்கணும். அவங்க சொல்கிறது ஏதாவது 1-2 உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சுன்னா நீங்கள் அதுக்கு வந்து சஜஷன் சொல்லி, இல்லை இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக இந்த மாதிரி பண்ணுங்கள், அந்த மாதிரி பண்ணுங்கள், நீங்கள் ஒரு ஐடியா கொடுக்கலாம். அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது பண்ணாதது கிளைண்ட்டோடைய விஷயம். ஓகேங்களா?
அது இல்லாமல் இந்த அக்ரிலிக் வச்சு பண்ணும்போது நெயில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஒரு ஹெல்த்தியான நெயில் எப்படி இருக்குமோ அதே லுக்கில் இருக்கும். இவங்களோட ஃபினிஷிங் லுக் இப்போ பாருங்கள். இப்போ நம்ம வந்து 5 விரலுக்குமே அப்ளை பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த லுக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஃபைனலாக டாப் கோட் வந்து கம்பல்சரி போடணும். டிரான்ஸ்பரண்ட் ஒயிட் கலரில் இருக்கும் இல்லைங்களா, வாட்டர் மாதிரி, அந்த கலர் போடுங்க. ஏன்னா நான் அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் மறக்காமல் அந்த டாப் கோட் போட்டு இந்த நெயில் எக்ஸ்டென்ஷனை ஃபினிஷ் பண்ணுங்கள். இவ்வளோ தான் இதனோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது போல் நம்ம இனி வர கிளாஸஸில் நிறைய நெயில் எக்ஸ்டென்ஷனோட வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறோம்னு இருக்கும். நீங்கள் எல்லா வீடியோக்கும் எப்படி சப்போர்ட் பண்ணுங்க அந்த மாதிரி இந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் நிறைய அட்வான்ஸ் லெவல் கிளாஸஸ் வீடியோவும் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுற ஐடியா இருக்குது. கண்டிப்பாக நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் வந்து லைக் பண்ணுங்கள். ஷேரிங் வந்து ரொம்ப முக்கியம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி நாலேஜ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.